ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த விடிந்துள்ள இந்த பௌர்ணமி விடியலானது இந்த போகி நாளன்றும் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்க இருக்கிறது. நீயே யோசித்து இருக்க மாட்டாய், அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு இன்பமானது நடக்க இருக்கிறது. காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உன்னை இந்த நிலைமையிலேயே வைத்திருப்பேன் என்று நீ நினைத்து விட்டாயோ, அந்த எண்ணத்தை தான் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னுடைய எண்ணத்தை நான் நல்லபடியாக நீ யோசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் நல்லது செய்தால்தானே இப்படியெல்லாம் நீ யோசிப்பாய் என்பதற்காக நான் ஓடோடி வந்துவிட்டேன். தயவு செய்து உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களை நீ மாற்றிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளாக இன்று அமையும். உனக்கு தொந்தரவு நிச்சயமாக அதிகமாகவே தான் இருந்தது. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் எந்த தொந்தரவு வருகிறது, யார் தொந்தரவு செய்கிறாய், என்ன நடக்கிறது, ஏன் தடங்கலாகுகிறது என்பது உனக்கு தெரியாமலேயே இருந்தது. ஆனால் தங்கமே, இதற்கெல்லாமே காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கர்ம வினைதான். நீ எது செய்தாலுமே எல்லா விஷயத்தையுமே நடக்க விடாமல் எல்லா விஷயத்தையுமே தடங்கலாக ஏற்படுத்தி கொண்டு இருந்தது உன்னுடைய கர்ம வினைதான். அந்த கர்ம வினையை நான் நேற்று இரவோடே அந்த கர்ம வினையை நான் எடுத்துவிட்டேன். இன்று விடுந்திருக்கும் இந்த விடியலிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை கொடுத்து உனக்கு சந்தோஷம் என்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் வைக்கலாம் என்றே இந்த சாயாகிய நான் ஓடோடி வந்துவிட்டேன். இந்த பௌர்ணமி வெளிச்சம் போலவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரகாசமான எதிர்காலமானது உருவாகும். போகியை போலவே பழைய விஷயத்தை எல்லாம் மறந்துவிட புதிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் துவங்க இருக்கிறது. அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். உனக்குத்தான் நான் அப்பொழுது வந்து உன்னிடம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று நீ கேட்பது அனைத்திற்குமே பதில் சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காது. நீயாக போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் தான் சொல்கிறேனே, நேற்றோடே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் முடிந்துவிட்டது. இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்வில் எல்லாமே இனிப்பான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது என்று. ஆனால் உன்னுடைய மனமானதோ அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பத்தியா தங்க பிள்ளையே, நான் செய்த சில தவறுகள் நீ கேட்ட உடனேயே கொடுக்காமல் இருந்ததினால்தான் நான் எது சொன்னாலும் இது நடக்காதா சாயி, இது நடக்காது சாயி என்று நீயே சொல்லிக் கொள்கிறாய். எது நடக்காது? எல்லாம் நடக்கும். நீ மனசு வைத்தால் எல்லாவற்றையுமே செய்யலாம். நீதான் தேவையில்லாமல் இது நடக்காது அது நடக்காது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். காலத்தை மாற்றலாம். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் மனம் வைத்து விட்டானால் நிச்சயமாக அவன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் அவனால் ஜெயிக்க முடியும். ஆனால் இங்கு யாரும் அந்த மனதை தான் வைப்பது கிடையாது. அவசரப்படுகிறீர்கள். இவ்வளவு நாள் தோற்றுவிட்டேன், இனியுமா ஜெயிக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறீர்கள். அது போன்ற ஒரு எண்ணத்திற்கெல்லாம் எப்பொழுதுமே வராதீர்கள். உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். அதுபோலவே நீங்கள் வாழ்வீர்கள். காலம் முழுவதும் தோற்று போவீர்கள் என்று யார் சொன்னார்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்றெல்லாம் போக மாட்டீர்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் 4 பேர் உங்களை பார்த்து வாழ்ந்தால் இவனை போலத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். காலம் முழுவதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி தருவேன். நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த சாயுடைய சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரும். அதுவே நீங்கள் குழப்பத்தில் இருக்கும் பொழுதுதான் தேவையில்லாமல் குழம்பித்து இருக்கிறீர்கள். குழப்பத்தை எப்பொழுதும் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதீர்கள்.
யோசியுங்கள். உங்களுக்கு யோசிக்க நீங்களே நேரத்தை ஒதுக்குங்கள். நேரத்தை நீங்கள் ஒதுக்காமல் நீங்களே உங்கள் இஷ்டத்திற்கு ஏதேதோ செய்யும் பொழுதுதான் தவறான விஷயங்கள் நடக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள். நீங்கள் பல விஷயம் செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்ற கவலை இருக்கிறது தானே? ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பிறக்கும். காலம் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பங்களும் பல நல்ல நல்ல திருப்பங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கலந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் கலந்து விட்டேன். உங்களுடைய வீட்டில் நானும் ஒரு ஆளாக மாறிவிட்டேன். என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளாமல் வேறு யார் பார்த்து கொள்வாய்? நீ இத்தனை நாள் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த சாயாகிய நான் இன்று நான் உன்னுடைய வீட்டில் வந்து தங்கிவிட்டேன். இனிமேல் உன்னுடைய குடும்பம்தான் என்னுடைய குடும்பமும். இனி என்னுடைய குடும்பத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். அதனால் நீ இனிமேல் என்னிடம் எதுவுமே சொல்ல வேண்டாம். சீக்கிரமாக என்னிடம் இருந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் காமிக்க ஆரம்பிப்பேன். உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். உன் வீட்டிற்குள் இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது என்பதை உனக்கு நான் புரிய வைப்பேன். கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் வந்துவிட்டது, சாய் வந்துவிட்டார் விடியலே என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பாரம்மா. தேவையில்லாத குழப்பங்கள் எதற்கு? தேவையில்லாத யோசனைகள் எதற்கு? இந்த சாய் உன்னிடம் வந்து இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நான் உன்னிடம் பேசுகிறேன். நீயும் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி என்னுடைய வாக்கினை கேட்கிறாய். சாய் சொல்கிறார் என்று நம்பிக்கையோடு நீ கேட்கிறாய். அப்பொழுது உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று தானே நம்பிக்கையோடு தானே என்னை நீ வணங்குகிறாய், எல்லா விஷயத்தையும் கேட்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். ஏதேதோ யோசிக்கிறாய், தேவையில்லாத கவலைகளை சுமக்கிறாய். என்னுடைய மனதோ கவலைப்படுகிறது. நம்முடைய பிள்ளை ஏன் இவ்வளவு தேவையில்லாமல் குழப்பம் படுகிறது என்று. நீ என்னை பார்க்கும் பொழுது முதலாக சொன்ன வார்த்தைகள் என்ன? சாய், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன். சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்து விடுகிறேன். உங்களிடம் நான் சரணாகதி அடைந்து விடுகிறேன் என்று சொல்லிதானே என்னிடம் வந்தாய். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு விஷயத்தையும் என்னை நம்பி பொறுப்பாக என் கையில் ஒப்படைத்த பிறகு நீ தேவையே இல்லாமல் கவலைப்படக்கூடாது. என்னை நம்பி ஒருவன் ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டான் ஆனால் நிச்சயமாக என்னை நம்பி வந்து விட்டான் ஆனால் நிச்சயமாக அவனுடைய வாழ்வில் முழுமையாக நான் இருந்து அவனை எந்த நேரம் என்னிடம் வந்தானோ அதிலிருந்து அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடன் மட்டுமே இருப்பேன். கவலைகள் வேண்டாம், கோபம் வேண்டாம். என் மீது சாந்தமாக இருங்கள். எந்த அளவுக்கு என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறீர்களோ அதைவிட நான் அதிகமாக உங்களுக்கு பல மாற்றங்களை நிகழ்த்துவேன். நான் இருக்கிறேன் என்பதை உணருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தோற்று போக மாட்டீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி 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 இது மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பொன்னான உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் இனிப்பானதாகவே நடக்கட்டும். எல்லாம் செழிப்பானதாகவே இருக்கட்டும். உன்னுடைய தேவைகளை நான் செய்து வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு தருகிறேன். சந்தோஷமாக இரு. சகல சௌபாக்கியங்களும் என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கும். ஓம் சாய்ராம்.